ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாங்கள் கொண்டாடி மகிழ்வதற்கு நீர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க பண்ணினி, அதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு இந்த ஆதாமுடைய சந்ததிகளை முழுவதுமாக நரகத்தில் தள்ளுவதற்கு அவன் எத்தனை பண்ணின பொழுது, ஆதாமுடையதான பிளேஸில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தி இந்த உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து, கர்த்தாவே நீர் எங்களை விடுவித்தீர். உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு அந்த பாக்கியத்தை தந்தீர். இந்த ஆலயத்தில் யாராகலும் இன்றைக்கு இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களானால், இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தருணமாக கருதி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட இந்த ஆலயத்தில் இருக்கிற யாராகலும் பலவீனத்தில் பாரத்தில் இருப்பார்களானால், நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக மரித்தி உயிர்த்தி கர்த்தாவே இன்னும் திரும்பி வருவீர். ஆமென். உம்மை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறது போல இந்த ஜனங்களும் அந்த இயேசுவால் தொடப்பட்டு உம்முடைய சமாதானத்தால் நிறைவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. கடந்த ஒரு வார கால நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர். இந்த நாளில் உம்மை ஆராதிப்பதற்கு செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாய் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருமானத்தின் ஒரு பகுதியை உம்முடையதான ராஜ்யத்தின் கட்டுப்பானத்தில் கொடுப்பதற்கு ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினி, அதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. 1000 மடங்கு நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, தொடர்ந்திருக்கிற ஒவ்வொரு புரோகிராமையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் கிருபை தாருங்க. குறிப்பாய் பிள்ளைகளை பலப்படுத்தும், அதை செயல்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் அடுத்து கிறிஸ்மஸ் அந்த கொண்டாட்டத்துக்குள் நம்ம போகிறோம். சீக்கிரமாக முடிவடையும். இன்றைக்கு நமக்கு யூஸ்வலாக அடுத்த ஆராதனைக்கு ஆட்கள் வருகிறது போல் வரமாட்டாங்க. அந்த பெர்மிஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். அவன் இன்றைக்கு அந்த நாளில் ஆராதனை மற்ற இடத்துல மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம எல்லாரும் ஆராதனையை முடித்து இன்றைக்கு இந்த செலிப்ரேஷனில் நாம் கொண்டாடி நாம் கடந்து சொல்லுவோம். ஆகவே சமாதானத்தொடருங்கள். இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அநேகர் லீவெல்லாம் எடுத்து வந்திருக்கிறீங்க. உங்களை ஸ்பெஷலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுகிறோம். பட் எனிவே, யாரும் போயிடக்கூடாது. எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து நீங்கள் அவர்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொரு காரியத்திற்காக அதுக்கு பின்னாடி இருந்து பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணி காரியங்களை செய்து நமக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பெனியல் காஸ்பல் ஏஜ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழிப்பதற்காக வந்திருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக பிள்ளைகளை என்கரேஜ் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிந்ததும் பிள்ளைகளை நன்றாக என்கரேஜ் செய்யும்படி, கைகளை தட்டி என்கரேஜ் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக வெல்கம் சாங் பை ஜூவியா ஜஸ்டின். வெல்கம் சாங் பை ஜூவியா ஜஸ்டின். மனுவேல் இஸ்ரவேல்
அடுத்ததாக 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். அவ்விதமாக இப்பொழுது சிங்கிள் டான்ஸ் பை ஜோஹானா நமஸ்காரம் என்கிற டான்ஸை ஆட வருகிறார். அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? நமஸ்காரம் நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம். सर्वसिरुष्टिगणे नमस्कारं सर्वलोकाधिप नमस्कारं सर्वसिरुष्टिगणे नमस्कारं परपितावे नमस्कारं दयापरपितावे नमस्कारं सर्वलोकाधिप नमस्कारं सर्वसिरुष्टिगणे नमस्कारं. Thank you, Johanna. அடுத்ததாக சிங்கிள் சாங் பை சிஸ்டர் ஜோதி. சிங்கிள் சாங் பை சிஸ்டர் ஜோதி. தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி வின்ற உன்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு.
சிஸ்டர் ஜோதி. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக சிங்கிள் சாங் பை ஜெர்வின். சிங்கிள் சாங் பை ஜெர்வின். ஜில்லான குளிர் காத்து வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதிரும் நேரம் இது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காத்து வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதிரும் நேரம் இது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்றே, அர்ப்பணித்தார் அவர் திரு முன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்றே, அர்ப்பணித்தார் ஜெர்வின். தேங்க்யூ ஜெர்வின். அடுத்ததாக குரூப் டான்ஸ் பை அம்பையர் சிலம் ஜோஹானா ஜோயினா கிறிஸ்டி.
അമ്പയരൂശലേം അമ്പരിൻ കാഴ്ചയിൽ അമ്പരെ വരുന്ന നാളെന്തു മനോഹരം. അമ്പയരൂശലേം അമ്പരിൻ കാഴ്ചയിൽ അമ്പരെ വരുന്ന നാളെന്തു മനോഹരം. അമ്പയരൂശലേം തന്മണവാളനു വേണ്ടിയലങ്കരിച്ചുള്ളൊരു മണവാട്ടി തന്നെ ഈ കന്യക. നല്ല പ്രവൃത്തികളായ സുചേലയെ മല്ലമിഴി ധരിച്ചു കൊണ്ടഭിരാമയായി. അമ്പയരൂശലേം അമ്പരിൻ കാഴ്ചയിൽ അമ്പരെ വരുന്ന നാളെന്തു മനോഹരം. അമ്പയരൂശലേം നീളവും വീതിയും ഉയരവും സാമ്യമായി കാണുവതിവളിലാണന്യയിലല്ലതു. ഇവളുടെ സൂര്യചന്ദ്രർ ഒരു വിധത്തിലും വാനം വിടുകയിൽ ഇവൾ ശോഭയറുതിയില്ലാത്തതാം. അമ്പയരൂശലേം അമ്പരിൻ കാഴ്ചയിൽ അമ്പരെ വരുന്ന നാളെന്തു മനോഹരം. അമ്പയരൂശലേം രസമെഴും സംഗീതങ്ങൾ ഇവളുടെ കാതുകളിൽ സുഖമരുളിടും ഗീതം സ്വയമിവൾ പാടിടും. കനകവും മുത്തുരത്നം ഇവളണികില്ലെങ്കിലും സുമുഖിയാം ഇവൾ കണ്ഠം ബഹുരമണീയമാം. അമ്പയരൂശലേം അമ്പരിൻ കാഴ്ചയിൽ അമ്പരെ വരുന്ന നാളെന്തു മനോഹരം. അമ്പയരൂശലേം Thank you, children. அடுத்ததாக மெமரி வேர்ஸ் பை நியா, பிள்ளை நியா. My name is Nia. God created heaven and the earth. அடுத்ததாக மெமரி வேர்ஸ் பை ஷைனா, 10 கட்டளைகள். 10 commandments. You shall have no other God.
You shall not make any image. You shall not take after the name of the Lord in vain. You shall not remember your Sabbath day to take. Remember your Sabbath. Remember your Sabbath to keep it holy. Honor your father and your mother. You shall not murder. You shall not commit adultery. You shall not take. You shall not bear false witness. You shall not covet your neighbor's home. Goodness, faithfulness, gentleness, or joy, peace, patience, kindness, self-control. ஓகே, வெரி குட். அடுத்ததாக சிங்கிள் சாங் பை சாம். Has the deer panted for the water, so my soul long after thee? You alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. You alone make my spirit live. You alone are my heart's desire, and I long to worship thee. You're my friend and you are my brother, even though you are a king. I love you more than any other, so much more than anything. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. அடுத்ததாக குரூப் டான்ஸ் பிகினர்ஸ் ஈவிலின், இவாஞ்சலின் அண்ட் ஷாமிலின். குரூப் டான்ஸ் பிகினர்ஸ் ஈவிலின், இவாஞ்சலின் அண்ட் ஷாமிலின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்குற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா? இரவு பகல்
ஒரு முறை கூட மத்தேயு 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லுகிறார். அப்படி இந்த சிறு பிள்ளைகள் நம்மளை மகிழ்வித்ததற்காக ஒரு முறை கூட அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக ஏசாயாவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக, கட்டவிழ்ப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் சித்தரிக்கும் விதமாக ஒரு சிறு ஆடலுடன் வருகிறார்கள். குரூப் டான்ஸ் பை ஜூனியர்ஸ். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம், படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. அடிமை யாரும் இல்ல, அரச யாரும் இல்ல, அனைவரும் சம மனுஷர்னு சொல்ல வந்தாரு. ஆணும் இங்கு இல்ல, பெண்ணும் இங்கு இல்ல, அனைவரும் அவர் பிள்ளைங்கன்னு சொல்ல வந்தாரு. உயர்ந்தவனும் இல்ல, தாழ்ந்தவனும் இல்ல, உருப்படாத வித்தியாசத்தை ஒழிக்க வந்தாரு. பெரியவனும் இல்ல, சின்னவனும் இல்ல, நல்லவனா எல்லாரையும் மாத்த வந்தாரு. இனி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது, இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேலை இது. இனி தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது, இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேலை இது. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஏழை யாரும் இல்ல, பணக்கார யாரும் இல்ல, எல்லாரும் அவர் ஆட்சியில்
மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம், படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா தாழ தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா தாழ தட்டுங்கடா. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்ததாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடி ஆடி மகிமைப்படுத்த வருகிறார்கள் நம்முடைய மழலை குழந்தைகள். குரூப் டான்ஸ் பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிகினர்ஸ். We worship forever, we praise Him forever, we lift Him forever, He loves us forever, forever.
அடுத்ததாக மெமரி வேர்ஸ் பை சாம் அண்ட் ஜொஹானா. Praise the Lord. Revelation chapter 1 verse 13 to 16. And among the lampstands was someone like a son of man, dressed in robe, reaching down his feet, and a golden slash around his chest. The hair on his head was white as wool, as white as snow, and his eyes were like blazing fire. His feet were like blows glowing into a furnace, and his voice sounded like rushing waters. In his right hand held 7 stars, and out of his mouth was a sharp double-edged sword. His face was like the sun shining in all its brilliance. Praise Lord. Songs of Songs 5:10 to 16. My beloved is radiant and ruddy, outstanding among 10,000. His head is purest gold, his hair is wavy and black as a raven. His eyes like doors by water streams washed in milk, mountain like jewels. His cheeks like beds of spice, yielding perfume. His lips are like lilies dripping with myrrh. His arms are rods of gold, set to topaz. His body is polished every, decorated lapis lazuli. His legs are pillars of marble set on base of pure gold. His mouth is sweetness itself. He is altogether lovely. This is my beloved, this is my friend. Psalms chapter 19 verse 7 to 10. The law of the Lord is perfect, refreshing the soul. The statutes of the Lord are trustworthy, making wise and simple. The precepts of the Lord are right, giving joy to heart. The command of the Lord are radiant, giving light to eyes. The fear of the Lord is pure, endures forever. The decrees of the Lord are firm, and all of them are righteousness. They are more precious than gold. They are much pure gold. They are sweeter than honey from a honeycomb. Armor of God. Ephesians 6:13 to 18. Therefore put on the full armor of God, so that when the day of evil comes, you may be able to stand your ground, and after you have done everything to stand firm. Then with the belt of truth buckled around your waist, with the breastplate of righteousness in place, and with your feet fitted with the readiness that comes from the gospel of peace. In addition to all this, take up the shield of faith with which you can extinguish all the flaming arrows of the evil one. Take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God, and pray in the Spirit on all occasions with all kinds of prayer and request. With this in mind, be alert and always keep on praying for all the Lord's people. Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, and the government be on his shoulders, and he'll be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 11 verse 1 and 2. A shoot will come up from the stump of Jesse. From his branch a branch will bear fruit. The Spirit of the Lord will rest on him. The Spirit of understanding, the Spirit of counsel and of might, the Spirit of knowledge and fear of the Lord. John chapter 3 verse 16. For God so loved the world that he gave only and only one Son, and whoever believes in him will not perish but have eternal life. John chapter 14 verse 6. I am the way, the truth and the life. No one comes to heaven except through me. Thank you. ஒரு முறை கூட குழந்தைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. அடுத்ததாக ஸ்கிட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸ்கிட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். பிரபல மனநல மருத்துவரும் பெனியல் காஸ்பல் மருத்துவமனையின் தற்போதைய இயக்குனருமான டாக்டர் லெவீனா பெர்னாண்டஸ் அவர்கள் இன்று நமது வெளிநோயாளர் பிரிவில் பல்வேறு தரப்பட்ட நோயாளிகளை சந்திக்கிறார். இவர் மனநலம் குன்றியவர்களுக்கும் பல்வேறு வகையான நரம்பியல் நோய்களுக்கும் மருந்துகளை பரிந்துரைக்கும் சிறப்பான மருத்துவர் ஆவார். தற்போது அனைத்து நோயாளிகளுக்கும் சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கி வருகிறார். யாராவது அவரை பார்க்க விரும்பினால் அவரை வெளிநோயாளர் பிரிவில் இன்று பார்க்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கால் தி பேஷண்ட். டோக்கன் நம்பர் 1 சஃபீரா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உங்க பேர் என்ன? என் பேர் சஃபீரா. உங்க வயசு என்ன? எனக்கு 54 வயசு. ஓ, அவ்வளோ வயசாச்சா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, என்னாச்சு சொல்லுங்க. டாக்டர், நான் பெனியல் காஸ்பல் ஏஜி சர்ச்சு போயிட்டு இருக்கேன். எங்க பாஸ்டர் எல்லார்கிட்டையும் சீக்கிரமா சாட்சி சொல்லி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விசிட்டிங் பாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க.
எனக்கு சாட்சி சொல்ல தொடங்கினா எனக்கு முடிக்கவே முடியல. அது எதனால டாக்டர்? மனவியாதியா இருக்குமோ? பாஸ்டர் ஹல்லேலூயா சொல்லும்போது தான் ஞாபகமே வருது. சஃபீரா, இது ஒரு மனவியாதி இல்ல, ஆனா இத சாட்சி ரோக மேனியான்னு சொல்லுவோம். இது குறிப்பாக எல்லா சபையிலும் நடக்கிறது தான். பொதுவா 50 வயசுக்கு மேல இந்த வியாதி எல்லாம் பார்க்க முடியும். பொதுவா ஆண்களுக்கு இந்த மாதிரி வியாதி ஒன்றும் இல்லை. டாக்டர், இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்த வியாதி சீக்கிரமா மாறுமா டாக்டர்? சஃபீரா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வியாதி நிச்சயம் மாறும். ஐயோ, நான் என்ன பண்றது டாக்டர்? இங்க பக்கத்துல கீலியோத் மெடிக்கல் ஸ்டோர்ல செல்ஃப் கண்ட்ரோல் டேப்லெட் வாங்கிட்டு 5 சண்டே சாப்பிடணும். அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் சிரப்பு 3 வேளை குடிக்கணும். இதெல்லாம் ஆராதனை தொடங்கும் சாப்பிடணும், சரியா? டாக்டர், எங்க பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆராதனை வேலை இதெல்லாம் சாப்பிட விட மாட்டாரு. அதுதான் நான் சொன்னேன், ஆராதனை தொடங்குற முன் சாப்பிடணும், ஓகேவா? ஓகே ஓகே. இந்த மருந்து சாப்பிட்டும் குறையிலையானா என்ன பண்றது டாக்டர்? இதுதான் சொல்றது, விசுவாசின்னு மட்டும்தான் பேரு, ஆனா கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல. அது இல்ல டாக்டர், ஒரு காரியம் பண்ணுங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? என் பக்கத்துல 2 பேரும் இருப்பாங்க. ஒரு ஆளு பேசவே மாட்டாங்க, ஒரு ஆளு கொஞ்சம் ஓகே. அதுதான் பிரச்சனை. சரி, உங்கள்கிட்ட பேசுறவங்ககிட்ட சொல்லுங்க, நான் பேசிட்டே இருக்கும்போது என் ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுக்க சொல்லுங்க. அல்லனா மியூசிக் போடுறவங்ககிட்ட சொன்னா போதும் ஒரு மியூசிக் போட. ஆமா ஆமா, இங்க மியூசிக் போட ஜெப செல்வன்னு ஒரு பிரதர் இருக்காங்க, வர்ஷிப் பண்ண மைக்கேல்னு ஒரு பிரதர் இருக்காங்க. அப்ப சரி, நான் சொன்னது போல எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இனி வரும்போது எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்போ ஓகே டாக்டர், தேங்க்யூ. இனி இவங்க வரமாட்டாங்க சிஸ்டர், நோய் தீர்ந்தாச்சுல. ஆமா டாக்டர். டோக்கன் நம்பர் 2, ஜான். டே, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்டா, அப்புறமா கூப்பிடுறேன்டா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஜான், என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர், நான் சங்கீதம் படிக்கும்போது எனக்கு வயிறெல்லாம் ஒரே வலி. என்னானே தெரியல டாக்டர், எப்போ முடியும்னு தோணுது. ஜான், உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? 46 முடிய போகுது டாக்டர். ஜானே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அற்கிறதாயும் இருக்கிறது. மேபி அதனாலேயே இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம். எஸ் டாக்டர், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அப்படிதான். ஜான், ஹாஸ்பிட்டல் போகும்போதும் சர்ச்சுக்கு போகும்போதும் மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். ட்ரை பண்ற டாக்டர். ஓகே, இந்த கலப்படம் இல்லாத வசன பாலுடன் அபிஷேக தைலத்தை சேர்த்து 3 வேளை சாப்பிடணும். அப்ப எல்லாம் சரியாயிடும். கலப்படம் இல்லாத வசன பால் உப்பு உண்டா டாக்டர்? உங்க பக்கத்துல பெனியல் காஸ்பல் ஏஜி சர்ச்சில் உண்டு, அங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. சர்ச்சில் போயிட்டு வேற வேலையில எல்லாம் பிஸியா இருக்க கூடாது, ஓகேவா? டாக்டர், நானா எதுவும் சேர்த்து வைக்கல, என் அப்பா தான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ரப்பர் டென்னன் டோப்பு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம இருக்க முடியுமா டாக்டர்? இதெல்லாம் கடவுள் தந்தது தானே, நம்ம எல்லாத்தையும் கடவுளுக்கு திருப்பி கொடுக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. டோக்கன் நம்பர் 3, ரூத். நீங்க ரூத்து தானே, என்ன பிரச்சனை? என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியாது டாக்டர். நான் ஈவினிங் ஆனால் டிவியில் வர எல்லா சீரியலும் பார்ப்பேன். ப்ரேயர் பண்ண உட்காந்தா ஏதோ ஒரு சத்தியம் என்ன பின்னால் இருந்து இழுக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையா டாக்டர்? ரூத்தே, பின்னாடி இருந்து இழுக்கிற சக்தி தான் டிவியும் சீரியலும். ரூத், இது உன்னோட இடரல். மொபைலு டிவி எல்லாம் மாற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணணும். ஐயோ டாக்டர், எனக்கு டிவி சீரியல் எல்லாம் மாற்றி வைக்க எனக்கு யோசிக்க கூட முடியலை டாக்டர். இதுதான் பிரச்சனை. டாக்டர், எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது?
ப்ரேயர் பண்ண உட்காரும் போது தான் கரெக்டாக எல்லா சீரியலும் தொடங்குது. ஆமாம் டாக்டர், ப்ரேயர் பண்ண உட்காரும்போது தான் கரெக்டாகிட்டு எல்லா சீரியலும் தொடங்குது. நம்மளோட சபை நடக்கும்போது மொபைல் டிவி எல்லாம் மாத்தி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நமக்கு சந்ததியும் அழிஞ்சு போகும். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து தானே வளர்றாங்க. ஓகே டாக்டர், ட்ரை பண்ணுறேன். இப்பதான் ஒரு பேஷண்ட்டை சொல்லி விட்டேன். உங்களை எல்லாம் பார்த்து தான் அவங்களும் படிக்கிறாங்க. மொபைல் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிடுங்க சிஸ்டர். ஓகே ஓகே டாக்டர், நான் இப்போ கூப்பிடுறேன். டோக்கன் நம்பர் 4 மேத்யூ. குட் மார்னிங் டாக்டர். வாங்க உட்காருங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர், எனக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா உடனே தூக்கமா வருது டாக்டர். அப்புறம் மியூசிக் சவுண்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு டாக்டர். வசனம் கேட்கும்போது யாருக்காவது தூக்கம் வருமா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நோயின்னு சொல்லுவாங்க. உங்க சபையில யாராவது சத்தமா கை தட்டுவாங்களா அல்லனா அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஆமா ஆமா டாக்டர், இருக்காங்க. முத்துனர் சிஸ்டர் உண்டு. அவங்களோட கைத்தட்ட சத்தம் கேட்டு ஷாக் ஆயிடும். அப்புறம் பாஸ்டர் எட அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப தூங்குறவ மட்டும் இல்ல, மயக்கமா இருக்கவங்க கூட சாடி எழும்புவாங்க. அது நல்லது. நீங்க எங்க உட்காருவீங்க? ரொம்ப பேக்ல டாக்டர். ஓகே, ஒன்று பண்ணுங்க. நீங்க பேக்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து உட்காரணும், சரியா? இடையே அல்லேலூயா சொல்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க கூட யூஸ் ஆகும். சரி டாக்டர், சண்டேக்கு முன்னாடி ஒரு நாள் வரேன் டாக்டர். ஐயோ மேத்யூ சகோதரா, இந்த ரீசனை சொல்லி இனி இங்க வராதீங்க. எல்லாம் சரியாயிடும், ஓகேவா? ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. டோக்கன் நம்பர் 5 குஞ்சம்மா. வாங்கம்மா உட்காருங்க. உங்க பேர் என்ன? எத்தனை வயசாச்சு? டாக்டர், என்னோட பேரு குஞ்சம்மா. எனக்கு வருகிற சித்ரா மாசம் கத்தருக்கு சித்தமான 90 வயசு ஆகும். இல்லை டாக்டர், 84 வயசு தான் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியலையே. இது யாரு? ஒன்றும் சொல்ல வேண்டாம் டாக்டர், இது என்னோட மகன்தான். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. டாக்டர், நான் ப்ரே பண்ண போது சுய நினைவு இல்லாதவள் போல் இருக்கிறதா என்னோட பக்கத்துல இருக்கிற எல்லாரும், பாஸ்டரும் சபை விசுவாசிகளும் சொல்றாங்க. அதான் டாக்டர் நான் கூட வந்தது. அம்மா, இதற்கு பேரு விவேகம் இல்லாததுதான். இதை கீழ்ப்படியாமன்னு சொல்லலாம். ஓ, அதுதான் என் கூட உள்ள 2 பேரும் 100, 110 ப்ரே பண்றாங்க. இது மேற்கொள்ளதுதான் நான் பாக்குறேன். இது ஒரு பிடிவாத ஒரு நோயா டாக்டர்? ஆமா, இது ஒரு பிடிவாத நோய் தான். அது மட்டும் இல்லை டாக்டர், வீட்டில் ப்ரேயர் பண்ண உட்காந்தா 6 மணிக்கு தொடங்கினா 9 மணிக்கு கூட நிறுத்த மாட்டாங்க. எனக்கு வெளியில போய் வேலை இருந்தா கூட பார்க்க முடியாது, பிள்ளைங்களையும் கவனிக்க முடியாது. ஓகே, இதற்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அதை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க மட்டும் உட்காந்து எல்லாருக்கும் வேண்டியும் 100லயோ 110லயோ 200லயோ ப்ரேயர் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. நான் அப்படியே பண்றேன். குழந்தைகளை உற்சாகப்படுத்தலாமே கரங்களை தட்டி. அடுத்ததாக சிங்கிள் சாங் பை சிஸ்டர் உஷா. சிங்கிள் சாங் பை சிஸ்டர் உஷா கோபி. இவரே பெருமான், மற்ற பேரல்லவை பூமான். இவரே பெருமான், இயேசுவே பெருமான், மற்ற பேரல்லவை பூமான். இயேசுவே
சந்தோஷா. எல்லாரும் கரங்களை தட்டி சிஸ்டரை வாழ்த்தலாமே. Hallelujah. அடுத்ததாக லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்தார். அந்த நாட்களில் சகையின் வீட்டிற்கு ஏசப்பா சென்றபோது சகையின் வீட்டில் இருந்த இருளை எல்லாம் மாற்றி அந்த வீட்டிற்கு ஒளியை பிரகாசிக்க பண்ணினார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான இருளுகளை மாற்றி அவருடைய ஒளியை நம்மிடத்தில் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். இந்த சகையின் ஆக்ஷன் மூலம் பிள்ளைகள் இப்பொழுது நடித்து காட்ட இருக்கிறார்கள். எல்லாரும் சந்தோஷத்தோடு கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി യേശുവിനെ കാണാൻ വന്നു. കൂട്ടം ജനക്കൂട്ടം ചുറ്റും നിരന്നതാൽ യേശുവിനെ കാണാൻ വയ്യ. കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി യേശുവിനെ കാണാൻ വന്നു. കൂട്ടം ജനക്കൂട്ടം ചുറ്റും നിരന്നതാൽ യേശുവിനെ കാണാൻ വയ്യ. കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി വേഗം മുന്നോട്ടങ്ങോടി. അത്തിമരത്തിൽ തത്തി തത്തി കയറി പാത്തു പതുങ്ങിയിരുന്നു. കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി വേഗം മുന്നോട്ടങ്ങോടി. അത്തിമരത്തിൽ തത്തി തത്തി കയറി പാത്തു പതുങ്ങിയിരുന്നു. കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി ആരും കണ്ടില്ലെന്നു കരുതി. പക്ഷെ യേശു അടുത്തെത്തി ആശയോടെ നോക്കി സക്കായിയോട് മൊഴിഞ്ഞു. കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി ആരും കണ്ടില്ലെന്നു കരുതി. പക്ഷെ യേശു അടുത്തെത്തി ആശയോടെ നോക്കി സക്കായിയോട് മൊഴിഞ്ഞു. സക്കായിയെ, നീ വേഗം ഇറങ്ങി വാ. കുള്ളൻ സക്കായി കുറുമ്പൻ സക്കായി കുതിച്ചിറങ്ങി വന്നു. യേശുവിനൊപ്പം തൻ ഭവനത്തിലേക്ക് അവൻ സാമോദമോടെ നടന്നു. താങ്ക് യു ചിൽഡ്രൻ. അടുത്തதாக ഗ്രൂപ്പ് സോങ് ബൈ ജൂനിയേഴ്സ് ജോയിന, ജൂവിയ, ജെറോളിൻ, ജാഫിയ ആൻഡ് ക്രിസ്റ്റി.
எல்லையில்லா ஞானபரன் வெள்ளை மலையோரன் உள்ளணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் நீரம் உள்ளணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் நீரம் தொல்லை மிக அவரிட்ட நேரம் நேரம் வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி வான்துரிவாள் ராஜனுக்கு மாட்டுகண்டான் வீடோ வான்துரிவாள் ராஜனுக்கு மாட்டுகண்டான் வீடோ வானவர்க்கு வாய்த்து வித்தை வாடின போல் பூண்டோ வானவர்க்கு வாய்த்து வித்தை வாடின போல் பூண்டோ ஆன பலன் காந்த என பாடோ பாடோ வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூர சேனை கூடி அந்தரத்தில் பாடுகிறார் தூர சேனை கூடி மந்தையாயரோடு கிட்டார் பாட கேட்டு தேடி மந்தையாயரோடு கிட்டார் பாட கேட்டு தேடி இன்றளவில் என்ன இந்த மோடி மோடி வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்திரமா ஓடி ஓடி வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி வெத்தலையே ஊரோரம் சத்திரத்தை நாடி அடுத்ததாக சிங்கிள் சாங் பை சிஸ்டர் லதா. சிங்கிள் சாங் பை சிஸ்டர் லதா. பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன நீதிமானே ரட்சிக்கப்படுதல் ஆயரிய செயலென்றார் துரோகியின் நிலை என்ன ஐயோ துரோகியின் நிலை என்ன பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன மூசே என்னும் தேவ மனிதன் பசும் பொன் போல விளங்கிடினும் கானான் போகவில்லையே அவன் கானான் போகவில்லையே நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம் நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம் பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன
செயல் செயல் என்றார் துரோகியின் நிலை என்ன ஐயோ துரோகியின் நிலை என்ன பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன ஐயோ இரும்பின் நிலை என்ன தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக குரூப் டான்ஸ் பை ஜூனியர்ஸ் ஜூவியா, ஜாஃபி, ஜோயினா, ஜெரோலின், கிறிஸ்டி அண்ட் ஜெஃபானி. தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 மகிமை
தேங்க்யூ சில்ட்ரன். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், கரங்களை தட்டி ஒரு முறை கூட. அடுத்ததாக சிங்கிள் சாங் பை பிரதர் ஸ்டீஃபன். வானம் வாழ்த்தட்டும் துதும் தும் சக், வையகம் போற்றட்டும் துதும் தும் சக், பூமி மகிழட்டும் துதும் தும் சக், பூதலம் பணியட்டும். வானம் வாழ்த்தட்டும் துதும் தும் சக், வையம் போற்றட்டும் துதும் தும் சக், பூமி மகிழட்டும் சக், பூதலம் பணியட்டும். பாடுங்கள் பாடுங்கள் பாலரேசு பிறந்தார், பாடுங்கள் பாடுங்கள் பாலரேசு பிறந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். காலம் சிந்தும் காலம் தாலாட்டி பாடிடுதே, மேகம் சிந்துது வானம் தேனாக மாறிடுதே. காலம் சிந்தும் கானம் தாலாட்டு பாடிடுதே, மேகம் சிந்தும் வானம் தேனாக மாறிடுதே. குளிரும் பனியும் வாட்டிட, குளிரில் கோமகன் தூங்கிட, குளிரும் பனியும் வாட்டிட, குளிரில் கோமகன் தூங்கிட. விண்கள் கூட்டம் விண்பாலனோடு விளையாடவே, வா 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 வானத்து வெண்ணிலவே, வா 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 வானத்து வெண்ணிலவே. வானம் வாழ்த்தட்டும் வையம் போற்றட்டும், பூதலம் பணியட்டும். வானம் வாழ்த்தட்டும் வையம் போற்றட்டும், பூமி மகிழட்டும், பூதலம் பணியட்டும். பாடுங்கள் பாடுங்கள் பாலரேசு இன்று பிறந்தார், பாடுங்கள் பாடுங்கள் பாலரேசு இன்று பிறந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஏதேன் தந்த பாவங்கள் சாபங்கள் நீக்கிடுதே, ஏழை கோலம் கொண்டார் இயேசு பாலனிலே. ஏதேன் தந்த பாவம் சாபங்கள் நீக்கிடவே, ஏழை கோலம் கொண்டார் இயேசு பாலனிலே. அன்னை மரியின் மடியிலே அன்பின் ரூபம் மானாரே, அன்னை மடியின் மடியிலே அன்பின் ரூபம் மானாரே. இனி மீட்க வந்த தேவமைந்தனே, இனி பாட வைத்த இயேசு பாலனே. வா 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 வாழ்த்தி பாடுகிறேன், வா 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 பாடுகிறேன். வானம் வாழ்த்தட்டும் வையம் போற்றட்டும், பூமி மகிழட்டும், பூதலம் அணியட்டும். வானம் வாழ்த்தட்டும் வையம் போற்றட்டும், பூமி மகிழட்டும், பூதலம் அணியட்டும். பாடுங்கள் பாடுங்கள் பாலரேசு இன்று பிறந்தார், பாடுங்கள் பாடுங்கள் பாலரேசு இன்று பிறந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். இப்பொழுது குழந்தைகள் நடித்து காமிக்க இருக்கிறார்கள் ஃபேமிலி ஸ்கிட், அஜலான் பார்ட்டி. அருணோதயம் எழுந்திடுவோம், பரன் இயேசுவை
ஏன் நீங்க மிருகஜாலங்கள்னு சொல்றீங்க? ஓ, நான் ஒன்றும் அப்படி சொல்லுவேனா? உள்ளாடி இருக்கிறாங்களே அவங்கள தான். ஏன் இன்னைக்கு காஃபி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? 7 மணி ஆயிடுச்சு. எலும்ப இன்னும் டைம் ஆகும் இல்லையா? இப்ப எல்லாம் மருமகள் ஆட்சி தானே நடக்குது, அதனால நீ எல்லாமே லேட் ஆகும். அவ மாறாம கிச்சன்ல எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அது என்னடி நீ இப்படி பேசுற? ஓ, நான் ஒன்னும் அவ்வளோ மாதிரி நீட்னஸ் இல்லைல்ல. உனக்கு ஒரு சுடிதார் போட்டு அவ்வளோ மாதிரி செண்டு போட்டு நடக்கலாமே. நீங்க போங்க, என்ன சொல்றீங்க? ஒரு காலத்துல எஜமாட்டியா இருந்த நீயா எப்படி பேசுற? ஓ, எனக்கு டீக்கு நீ இனிப்பு போடலையா? ஓ, அப்ப இனிப்பும் கட் பண்ணியாச்சா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்படி இருந்த மனுஷன், ஒரு ஜமீன்தாரா இருந்த மனுஷன் இப்போ ஒரு காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லாம போயிட்டாரே. மேரி, சில மருமக்கள் வந்தா இப்படிதான் என்ன பண்ண. இனி வரும் காலத்துல பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் வேண்டாம். அப்படின்னா பையன்ட்டு ஒன்று கேட்டு பார்க்குறேன். பிள்ளை க்ளோரி, இங்க வா. என்னங்க நீங்க பையனை கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு மருமகளை கூப்பிடுறீங்க? நீ இப்ப பாரு, நான் அவளை கூப்பிட்டா அவன் பின்னாடியே வருவா. அவன் ஒரு பொண்டாட்டி தாசு. என்னடா உனக்கு சொந்தமா நடக்க திராணி இல்லையா? என்ன அவ வாழை பிடிச்சிட்டு தான் வருவியா? எனக்கு தைரியம் உண்டு இல்லையா க்ளோரி? வெக்கம் இல்லையாடா உனக்கு? நீ என்னோட வயிற்றுல தான் பிறந்தியாடா? ஆமா இல்லையா க்ளோரி? என்ன நீங்க என்னட்ட மட்டும் கேக்குறீங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. மசில் மட்டும் இருந்தா போதுமா? வெக்கம் இல்லை உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் அவ பின்னாடியே நடக்கிற. எனக்கு சொந்தமா தீர்மானம் இல்லாமல நான் க்ளோரியை கல்யாணம் பண்ணேன். அது நீ நல்ல தீர்மானம் தான் எடுத்திருக்க. ஆமாமா, எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. ஓ, நீ நல்லா அவ போறது இல்ல, அது ஓகே. ஆனா உன் மனைவிக்கு ஏன்டா என்கிட்ட இவ்வளவு கோவம்? எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு சவுண்டு போடாதீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. க்ளோரி, அப்ப ஒரு பழைய விசுவாசி இல்ல, அதனால இந்த சிட் அவுட்ல இருந்து இப்படி சவுண்டு போட்டுட்டு இருக்கணுமா? வேண்டாம், நீங்க சவுண்டு போடாதீங்க. ஓகே, அதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் இந்த 2 பாத்திரத்துல தான் சாப்பிடணும். கிச்சன்ல போய் பிள்ளைங்க சாப்பிட்ற பாத்திரம் ஒன்றும் எடுக்க கூடாது. எங்க வைக்கணுமோ போய் வச்சுக்கோங்க. இது நல்ல பாத்திரமா இருக்கே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியுமோ மாத்துங்க. ஓ, அதுக்கு இங்க என்னதான் நடந்துச்சு? ஓ, இவங்களனால ரொம்ப தொந்தரவா போயிடுச்சு. நீ என்ன சொல்ற? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? டவுன்ல ஒரு நல்ல ஓல்டேஜ் ஹோம் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பொண்ணு பார்க்க வராங்க. அப்ப போய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கவா? ஓகே, அவங்கிட்ட நான் பேசி பார்க்கறேன். ആകാശമേ കേൾക്കാം, ഭൂമിയെ ചെവി തരിക. ഞാൻ മക്കളെ പോറ്റി വളർത്തി, അവരെന്നോട് മത്സരിക്കുന്നു. அட பிள்ளைங்களே, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நாளைக்கு கிரேஸ பார்க்க பையன் வீட்ல இருந்து வராங்கல்ல, அதனால நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம். உங்க அப்பா அம்மா தான் என்கிட்ட பேசாம இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது பேசக்கூடாதா? நாங்க என்ன சொல்றது, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். முன்னாடி எல்லாம் நான் கதை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுட்டு இருப்பீங்க. தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இப்படி சின்ன பிள்ளைங்களா என்ன? டாட்டா, இப்ப நம்ம எவ்வளோ பெருசாயிட்டோம். தாத்தா, நாளைக்கு கெஸ்ட் வரம்போ பேசாம இருக்கணும். இங்க இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒன்னும் சொல்லக்கூடாது. அவங்க அமெரிக்கா 2 வராங்க, எங்களை கேவலப்பட்டுட்டு கூடாது. இல்ல தாத்தா ஒன்றும் பேச மாட்டேன், நீங்க தைரியமா போங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பா, நாளைக்கு நீங்க வந்து இந்த ஷர்ட் போட்டுட்டு பேசாம இங்க இருக்கணும். இங்க இருந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வாய் மூடிட்டு இருந்தா போதும், உள்ளால ஒன்றும் வரக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒன்றும் சொல்லாம நியூஸ் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். മംഗളം ദേവദേവന് പ്രതിദിനവും, മംഗളം ദേവദേവന്, മംഗളം ദേവദേവന് പ്രതിദിനവും, മംഗളം ദേവദേവന്. அத்தா, அவங்க வராங்க.
மச்சான் வாங்க வாங்க வந்து உட்காருங்க. யாத்திரையில எப்படி இருந்து? சுகமா இருந்து மச்சான். தான் என்னோட அப்பா. வாருங்க எல்லாரும் உள்ள உட்காரலாம். யாருடா தோமஸ் குட்டி இவங்க எல்லாம்? நான் பையனோட டாடி. இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க. நீ விஸ்வாசி தானே? அப்படின்னா என்ன தாத்தா? விஸ்வாசினா தெரியாதா? சுவாசம் இல்லாதவங்க. நான் சுவாசிச்சுட்டு உயிரோட இருக்கேனே. அப்பா நீங்க எல்லாம் உள்ளாடி வாங்க. இதென்ன இவன் காதுல அட்டையை கடிச்சு பிடிச்சிருக்கு? What is this old man saying? அட்டை இல்லப்பா, ஹெட்போன். அது விட்டுடு, நம்ம உள்ளால போலாம். நீ யாருடா பயா? நான் அவங்க கூட அந்த டிரைவர் பேரு விஜு. நீ என்ன அவங்க கூட போகலையா? இல்ல அப்பா. அப்படின்னு நீங்க அங்க இருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்னாச்சு அப்பா? What happened, old man? பசிபிக் கடலோட ஆழம் 35,000. அதுக்கு என்ன, நீங்க எதுக்கு ஹல்லேலூயா சொல்றீங்க? டேய் தாமஸ், மீக 7:19 என்ன சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? அவர் திரும்ப நம்ம மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவன் நமக்கு பாவத்தெல்லாம் 35,000 அடி ஆழத்துல போட்டது நினைச்சு அல்லேலூயா சொன்னேன். ஐயோ நான் பயந்துட்டேன். அப்படின்னா நாம இறங்குறோம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். எங்களை வெக்கப்படுத்தனால உங்களுக்கு இப்ப சமாதானம் ஆயிடுச்சுல? அப்பா அம்மா வாங்க நம்ம வெளியில போயிட்டு வரலாம். முதியோர் இல்லத்துக்கு தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உன்னோட அப்பன் தானே. நீ மனசுல பாக்குதெல்லாம் தேவன் என்னோட இருதயத்துல காமிப்பார். சரி நாங்க வர்றோம். பிள்ளை க்ளோரி நீ இங்க வா, நான் உனக்கு ஒரு gift தர்றேன். இது என்ன அப்பா நீங்க எங்களுக்கு தரீங்க? நாங்க இதை உங்களுக்கு தந்ததானே. நீங்க இது வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு தானே, நாளை உங்களுக்கு பிரயோஜனப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களில் உலகத்தில் நடப்பதான காரியங்களை பிள்ளைகள் ஸ்டேஜில் நடித்து காண்பித்தார்கள். நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் பிள்ளைகளை எந்த விதத்தில் வளர்த்துகிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்த்து தேவனுடைய வழிகளில் நடத்துவதற்கு ஏற்ற போதனைகளை பிள்ளைகளுக்கு போதித்து கொடுப்போமாக. அடுத்ததாக சிங்கிள் சாங் பை பிரதர் கண்மணி. பிறந்தா வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா, வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா, புகழ் பாடிட பிறந்தா. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தா தாழ்மை தரித்தா மாதியாகியாய் வளர்ந்தா, மேன்மை வெறுத்தா தாழ்மை தரித்தா மாதியாகியாய் வளர்ந்தா, மாதியாகியாய் வளர்ந்தா. பிறந்தா வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா, வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா, புகழ் பாடிட பிறந்தா. பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே. மனக்காரிருளை நீக்கிடுமே மாஜோரியாய் திகழ்ந்தா, மனக்காரிருளை என்னில் நீக்கிடுமே மாஜோரியாய் திகழ்ந்தா,
தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்பதை நாடகத்தின் மூலமாக நடித்து காட்ட வருகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? அப்பாட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளவு லைக் அடிச்சிருக்கு. டே, அந்த மொபைல் அங்கே வச்சுட்டு போய் படிக்க பாரு, உனக்கு எக்ஸாம் தானே. ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஃபைனல் எக்ஸாம் தானே. இது வேற செகண்ட் ரிவிஷன் கூட முடியல. லாஸ்ட் டைம் மாதிரி 2 மார்க் குறைஞ்சா நான் மற்றவங்க ஃபேஸ் எப்படி பார்ப்பேன்? அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு தெரியாதா, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் எக்ஸாம். ஓ, நான் நினைச்சேன் இன்னைக்கு ஸ்கூல் எக்ஸாம்னு. சண்டே ஸ்கூல்ல உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும் தானே. ஸ்கூல்ல உள்ளது ஏதாவது போய் படிக்க பாரு. ஸ்கூல் ரிவிஷன் எல்லாம் முடிஞ்சதம்மா. சண்டே ஸ்கூல் பத்தி ஏதாவது இருந்தா சொல்லித்தாங்க. இவ்வளோ நேரம் வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைல் பார்க்கலான்னு நினைச்சேன். டவுட் ஏதாவது இருந்தா மட்டும் என்கிட்ட கேளு. கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவை கண்டு வணங்கி நமஸ்கரித்து காணிக்கை படைத்தார்கள். அம்மா, அந்த காணிக்கை என்னம்மா? காணிக்கைன்னு சொன்னா ஒரு gift மாதிரிடா. உன்னோட தங்கச்சியை பார்க்க வந்த போது gift கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி இயேசுவுக்கும் gift கொண்டு வந்தாங்க. அம்மா, இயேசுவுக்கு ஸ்நானம் கொடுத்தது யாரு உங்களுக்கு தெரியுமா? அதுவா? அது பேதுருன்னு நான் நினைக்கிறேன். அப்பா, இயேசப்பா எங்க பிறந்தாருன்னு தெரியுமா? அதுவாடா, சீரியான்னு நினைக்கிறேன். நீ கூகுள் சர்ச் பண்ணி பாரு. அப்பா, சண்டே ஸ்கூல் வண்டி வர்றதுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டமா? சண்டே ஸ்கூல் எக்ஸாம் இல்லையாடா? சாம்ஸ் 23 ரீட் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு கிளம்பு. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். ஓகேடா, கண்டினியூ பண்ணிட்டு ரீட் பண்ணு. அப்பா, ஃபோனோட சார்ஜ் தீர்ந்து போச்சு, நீங்க மீதி சொல்லித்தாங்க. அது வந்து போதும் போதும், வண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரம் கிளம்பு. ரேச்சல், சண்டே ஸ்கூல் எக்ஸாம் முடியலையா? ஐசக் இன்னும் வரலையே. டைம் இப்பதான் ஆச்சு, உடனே வந்துருவான். ஐசக் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐசக், சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதின? நல்லா எழுதினியா? ஆமாம்மா, நல்லா சூப்பரா எழுதுனேன். என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க? இயேசு பிறந்தது, சர்ச்சுக்கு போனது, ஞான ஸ்நானம் எடுத்தது, அற்புதங்கள் செய்தது எல்லாம் கேட்டாங்க. இது எல்லாம் ஐசக் படிச்சது தானே? ஆமாம்மா, ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த வாட்டி உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் தானே? இல்லை வேற யாராவது எடுத்துட்டு போவாங்களா? இல்ல அம்மா, கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கிட்டும். சரி, ஓகேடா. சாய் குடிச்சிட்டு போய் ஸ்கூல்ல உள்ளது என்னது படிக்க பாரு. பிரேஸ் லார்ட். வாங்க வாங்க, உள்ளாடி இருந்து உட்காருங்க. எப்படி, நல்லா இருக்கீங்களா? பிரேஸ் லார்ட் அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ப்ரேயருக்கு போனீங்களா? ஆமா போனேன் அண்ணா. ஆனா இப்ப ப்ரேயர்ல எல்லாம் என்னது வசனம் ஒன்றும் போதாது. என்னமோ எனக்கு ஒன்றும் பிடிக்கல. 2 மணி நேரத்துல ஒன்றும் முடியல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மெசேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் எவ்வளவு நல்ல மெசேஜ் நம்ம மொபைல்ல கிடைக்குது. டைமும் கூட லாபம். டைம் இஸ் மணி தானே. டைம் தான் வேஸ்டா போகுது. ஆனா பிள்ளைங்களோட கல்யாணம், இறுதி சடங்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா அப்படிப்பட்ட சபைக்கு போய் தானே ஆகணும். அதனாலதான் நான் சகிச்சு இப்படி நிக்கிறேன். இங்க வந்த போதே நான் அதை விசாரிச்சு அறிஞ்சிட்டேன். கல்லறை தோட்டம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சப்பட எனக்கு சமாதானம். சும்மா இல்லைன்னா சர்ச்சு சாமியார விடாத்தது. லாஸ்ட் வீக்ல ஒரு அடக்கம் ஆராதனை நடந்தது. எப்படி இருந்தது? பெரிய பெரிய சாமிகள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ணாங்க. இங்க மட்டும் வந்து அது கிடைக்குமா? அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வரீங்க? அப்ப நீங்க அங்க இருக்க வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. பிள்ளைங்க எல்லாம் கர்த்தரோட வசனம் படிக்கணும்னா இந்த சபையில வந்தாதான் முடியும். பிள்ளைங்க இங்க வந்து கர்த்தரோட வசனத்தை படிக்கிறாங்க, ஆனா அந்த சர்ச்சை விட்டு வர மாட்டாங்க. தாமஸ், இது பத்து தானே லாஸ்ட் வீக்ல நம்மளோட பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க. 2 போட்ல கால் வைக்க கூடாது, கடைசியில ஆற்றுல தான் விழுவோம்.
தோமஸ் ரொம்ப கவனமா இரு சரியா? சண்டே ஸ்கூல் எக்ஸாம் ரிசல்ட் வந்தில்ல, பக்கத்து வீட்டில் ராஜோட மகன் தான் ஃபர்ஸ்ட். ஒருவேளை செகண்டா இருக்கும். செகண்ட் சன்னிக்கு, ராஜோட மகனுக்கு இல்லை. டேய் ஐசக், நீ சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நல்லா எழுதினு தானே சொன்ன? ஆமாம்மா, நான் நல்லா தான் எழுதினேன். அப்படின்னா நான் கண்டிப்பா பாஸ்டர் அம்மாட்ட கேட்டு தான் ஆகணும். ஸ்கூல் எக்ஸாமுக்கு இடையில தான் நான் உனக்கு படிச்சு வந்தது. Praise the Lord, Pastor. வாங்க வாங்க, praise the Lord. உள்ளாடி வந்து உட்காருங்க. என்ன விசேஷம்? சிஸ்டர் ஐசக் நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கான். ஆனா நீங்க மார்க் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்க. ஐசக் நல்லா எழுதியிருந்தா நான் கண்டிப்பா மார்க் கொடுத்துருப்பேன். ஐசக்கிட்டே கேட்டு பாருங்க அவன் எப்படி எழுதியிருக்கான்னு. நான் ஐசக் கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் நல்லா தான் எழுதியிருப்பான். அதெல்லாம் ஒண்ணுமே பேப்பர்ல இல்லையே. ஆஹா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கீங்களே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர், என்னோட மகன் ஐசக் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தான். ஆனால் மார்க் மட்டும் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சிஸ்டர், இப்போவே ரீடெஸ்ட் வச்சிடலாம். ஆன்சர் பேப்பர் கையில் இருக்கா? ஓகே ஓகே, அப்படியே பண்ணிடலாம் பாஸ்டர். கொஷின் பேப்பர் எடுத்து தாங்க. ஐசக் கொஞ்சம் பக்கத்தில் வா. ஃபர்ஸ்ட் கொஷின். ஐசக், எரிக்கோ கோட்டையை உடைச்சது யாருடா? நான் இல்லை பாஸ்டர், சிவன் அண்ணாவும் ஜெகோஷன் தான் அந்த கோட்டை மதிலில் துள்ளி விளையாடுவாங்க. அவங்க கிட்டேயே கேட்டு பாருங்க. பாஸ்டர், என்னோட மகன் ஐசக் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டான். அப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்கு நஷ்ட ஈடு நான் உங்களுக்கு தரலாம். அதுக்கு மார்க் குறைக்க வேண்டிய தேவையில்லை. சிஸ்டர், இது பைபிள் கொஷின். ஆன்சர் தப்புன்னு இப்போ உங்களுக்கு புரியுது தானே? ஓகே பாஸ்டர், ஒரே ஆன்சர் ராங் தான். அதுக்கு செகண்ட் ப்ரைஸ் ஆவது கிடைக்கணும் இல்ல? அடுத்த क्वेश्चन கேளுங்க பாஸ்டர். முதலாம் கற்பனை என்ன? யார் யாருக்கு கொடுத்தது? அதுக்கு கீழ்ப்படிந்தாங்களா? ஏவாள் ஆதாம் இடத்தில் பழத்தை கொடுத்தாள். அதுக்கு ஆதாம் கீழ்ப்படிந்தான். பெண் பேச்சை கேட்கிறவன் நடு ரோட்ல நிற்பான். இயேசு பிறந்ததை முதலில் அறிந்தது யார்? மரியாள். ஓகே ஓகே, ஒரு வகையில் அதுவும் சரிதான். அதனால அதுக்கும் நான் மார்க் கொடுத்துருக்கேன். சாஸ்திரிகள் இயேசுவுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள்? கொஞ்சம் சோப்பு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் பேம்பர்ஸ். ஐசக்கு, அம்மா நீங்க தானே சொன்னீங்க தங்கச்சிக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இயேசுக்கு கொடுத்தாங்கன்னு. தேவன் நம்மளோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றார். நான் முதலில் என்ன செய்ய வேண்டும்? நான் முதலில் பாவம் செய்ய வேண்டும். டே ஐசக், என்னடா எழுதிருக்க? இயேசுவோட ஒரு உவமையோ அல்லது அற்புதமோ விவரித்து சொல்லு. அது ஒரு பெரிய ஆன்சர் பாஸ்டர். ஆன்சர் பேப்பர்ல எழுதியிருக்கேன். பாஸ்டர், ஆன்சர் பேப்பர் இங்க என்கிட்ட இருக்கு, நான் வாசிச்சு காட்டுறேன். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் போய் கொண்டிருந்தான். வழியில் வைத்து கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை கொடூரமாக உபத்திரவித்தார்கள். டிஷும் டிஷும், துண்டம் துண்டமாக அவனை வெட்டி போட்டார்கள். சில தொண்டைகள் வழியில் விழுந்தது, சிலது பாறையில், சிலது முள்ளுகளில், சிலது நல்ல நிலத்தில். வழியில் விழுந்ததை பறவைகள் கொத்தி கொண்டு போனது. மீதியானதை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதில் ஒரு கூடை யூதாஸ் காரியோத் கொண்டு போனார். தேவாலயத்தில் காளைகளையும் ஆடுகளையும் விற்கிறவங்களுக்கு 30 வெள்ளி காசுக்காக விற்று போட்டார். சிஸ்டர், இனி மீதி இருக்குது வாசிக்கணுமா? போதும் போதும் பாஸ்டர். ஐசக் நல்லா எழுதினான்னு சொன்னப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளோடுள்ள நம்முடைய கடமைகளை மறவாதிருப்பீர்களாக. உலக அறிவுகளை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்கிற கொஞ்ச நேரமாவது வேதவசனம் படிக்க வைப்பதில் நாம் பிள்ளைகளோடு செலவழித்தால் புதிய தலைமுறை தேவ கிருபையிலும்
விசுவாசத்திலும் வளருவார்கள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமானால் மட்டுமே முன்னோக்கி உள்ள வாழ்க்கை பலனுள்ளதாகவும் மாறும். இல்லாவிட்டால் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டின வீட்டிற்கு சம்பவிப்பது போல நமக்கும் சம்பவிக்கலாம். அன்பானவர்களே, குழந்தைகளை ஒரு முறை கூட கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணலாமா? தேங்க்யூ. அடுத்ததாக சாங் பை கிறிஸ்டி அண்ட் கிதியோன். கிறிஸ்டி அண்ட் கிதியோன்.
தேங்க்யூ கிதியோன் அண்ட் கிறிஸ்டி. அடுத்ததாக எல்லா சிறு குழந்தைகளையும் பெற்றோர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், சிறு குழந்தைகளை ஸ்டேஜில் கொண்டு விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லாஸ்ட் சாங் ஜிங்கிள் பெல்ஸ். Dashing through the snow in a one-horse open sleigh, over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is white, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe, 240 for its speed, and hitch him to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாக என்ஜாய் பண்ணணும்? ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு 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 வார்த்தை நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆத்மீகமான வளர்ச்சிக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை முன்னிட்டு சில காரியங்களை நாங்கள் களிப்பாக கொண்டாடினாலும் அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்ட அந்த உள் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்க. இதை நடத்துவதற்கு ஆண்டவரே, இந்த ஸ்க்ரீனுக்கு பேக்கில் நின்று ஒர்க் பண்ண எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். முக்கியமாக தேவநாம மகிமைக்காக உழைத்த இதில் ஆண்டவரை கொடுத்த எல்லா பிள்ளைகளும் எங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்ப வேணுமா ஜெபிக்கிறேன். முக்கியமாக அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அவருடைய பாற்றை கிளியராக செய்வதற்கு நீர் உதவி செய்தீர். இதோடு மட்டுமல்ல, அவர்கள் வருகிற நாட்களில் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் மாறுவதற்கு தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாய் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆண்டவரை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட அந்த செய்தியோடு எங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தீர். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அறிந்து புரிந்து உமக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள சேர்ப்பதற்கும் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். தேவ கிருபையில பொய்ந்து கொள்வீராக. அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லட்டும். அடுத்த வாரம் இந்த இடத்தில் நாங்கள் வந்து உமக்கு நன்றி செலுத்தும் வரை எங்களை உம்முடைய சிறகின் மறையில கர்த்தர் மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வேலைகளுக்கு போகிற, வாகனத்தில் யாத்திரை செய்கிற, வாகனத்தை ஓட்டி செல்லுகிற, ஆபத்தான இடங்களில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து தேவ கிருபையில கர்த்தர் பொய்ந்து கொள்ளணுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு விஷயம் கூட இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள முடியாதபடி டியூட்டியிலும் அதுபோல ஊர்களிலும் பலவிதமான சூழ்நிலை இருக்கிற மக்களை நினைவுறுகிறோம். அவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த ஆராதனையை கண்டுகளித்த பிள்ளைகளை நினைவுறுகிறோம். அவர்கள் எங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு விஷயங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த அனநீக்கு சிநேகமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்மோடும் பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் உண்டாவதாக. ஆமென். லேலூயா, லேலூயா, லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் உணவு